அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஜூன் 2024இல் சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்கர பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சியெலாம் நடக்க போகுது. ஜூன் மாதத்தில் சுக்கிர ஆதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க போகுது. இதன் காரணமாக சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம், பண வரவு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பெலாம் இருக்குது. ஜூன் 2024 மாதத்தில் நடக்கும் கிரக பயிற்சி என்னன்னு பார்க்கும் பொழுது, ஜூன் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 14ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திற்கு மாறுகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாறும் ஆனி மாதம் ஆரம்பம். ஜூன் 29ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக ஜூன் மாதத்தில் மிதுன ராசியில் புத ஆதித்ய யோகமும் சுக்கிர ஆதித்ய யோகமும் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகுதுங்க. ஜூன் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நான் பார்க்க போகிறது மகர ராசி. இந்த மாதம் உங்கள் சுய முன்னேற்றம் சாத்தியமாகும். உங்கள் உத்தியோக முன்னேற்றம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவையான திறமைகள் மேம்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பில் முன்னேற்றம் காண வாய்ப்பு உள்ளது. உங்கள் குடும்ப நபர்களின் தேவைகளை நிறைவேற்ற வாய்ப்பு உள்ளது. அதன் மூலம் உங்கள் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி நிலவலாம். நீங்கள் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி திருப்தி அடைவீங்க. நீண்ட தூர பயணம் காரணமாக செலவுகளை மேற்கொள்வீங்க. தொழிலில் முதலீடு செய்வதன் மூலம் நஷ்டம் ஏற்படலாம். எனவே தொழில் முதலீடுகளை தவிருங்க. ஆன்மீக முன்னேற்றம் சாத்தியமில்லை. இது உங்களுக்கு மனக்கவலைகளை அளிக்கலாம். தூக்கம் பாதிக்கப்படலாம். தியானம் மேற்கொள்வதன் மூலம் மனக்கவலைகளை குறைத்து கொள்ளலாம். உத்தியோகத்திலும் முன்னேற்றம் காண்பது கடினம். எனவே பொறுமை காப்பது அவசியம். புதிய முயற்சிகள் தோல்வியில் முடிவடையலாம். இந்த கடினமான தருணங்களை நீங்கள் கடக்க உங்கள் குலதெய்வ அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். எனவே தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. உங்கள் எதிரிகளை நீங்கள் வெல்லலாம். உங்கள் காதலுக்கு பெற்றோரின் அனுமதி பெற இது உகந்த மாதம்தான். காதல் உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயின்று தங்கள் இலக்கை அடைவாங்க. இடமாற்றம் மற்றும் நீண்ட பயணங்களை தள்ளி போட முயற்சி செய்யணுங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது காதல், குடும்ப உறவு. உங்கள் காதலை சொல்லும் தைரியம், நம்பிக்கை இந்த மாதம் உங்களிடம் இருக்கும். காதலில் வெற்றி கிட்டும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போதே. உங்கள் துணையை ஈர்க்க ஆபத்தான செயல்களில் ஈடுபட வேணாம். காதலர்கள் திருமணம் செய்து கொள்ள இது ஏற்ற மாதம்தான். உங்கள் காதலுக்கு பெற்றோர் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களின் சம்மதம் பெற இந்த மாதம் ஏற்ற மாதம்தான். உங்கள் துணையின் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. உங்கள் துணையுடன் நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கணும். அதனால் அடிபடவும் வாய்ப்புள்ளது. திருமண வாழ்வில் கடந்த கால சிரமங்களிலிருந்து வெளிவருவீங்க. இந்த மாதம் திருமணமான பெண்கள் கருவுறும் வாய்ப்பு உள்ளது. மகான்களை வழிபடுவதன் மூலம் காதலர்கள் மகிழ்ச்சி காணலாம். நிதி நிலைமையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் வருமானம் பெருக வாய்ப்பு உள்ளது. உங்கள் சேமிப்பும் கணிசமாக உயரலாம். உங்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான பொருள்களை வாங்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. கடந்த காலங்களில் நீங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவீங்க. உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவர்களின் ஆதரவை பெறுவீங்க.
நீண்டகால சேமிப்புக்கு நீங்கள் திட்டமிடுவீங்க. உங்கள் குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்கள் சொந்த ஊரில் இருக்கும் சொத்தை விற்று பணம் பெறும் வாய்ப்பு உள்ளது. அது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். நஷ்டங்களை தவிர்க்க முதலீடு செய்வது மற்றும் நீண்ட தூர பயணம் முதலியவற்றை தவிர்க்கணும். வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டில் உள்ள நபர்களால் நீங்கள் நஷ்டம் காண வாய்ப்புள்ளது. கருப்பு சாமியை வழிபடுவதன் மூலம் நீங்கள் பொருளாதார முன்னேற்றம் காண்பீங்க. அடுத்தது உத்தியோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் உத்தியோகத்தில் சிரமங்களை தவிர்க்க உங்கள் வழக்கமான செயல்களை மட்டும் செய்யுங்க. பொறுமையுடன் முயற்சி செய்யுங்க. புதிய முயற்சிகளில் நீங்கள் தோல்வி அடையக்கூடும். அதன் காரணமாக உத்தியோகத்தில் திடீர் சிரமங்களை சந்திக்க நேரலாம். வேலை இழக்கும் அபாயம் கூட உள்ளது. இது உங்களுக்கு மன கஷ்டத்தை அளிக்கலாம். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. வேலை இழப்பை தவிர்க்க பணியிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. உங்கள் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டு அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றுவதன் மூலம் நீங்கள் நிலைமையை சமாளிக்கலாம். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கான பொருள்கள் தொடர்பான தயாரிப்புகள் சம்பந்தமான தொழில் வளர்ச்சி காணும். இளம் வயது பெண்கள் பயன்படுத்தும் பரிசு பொருள்கள் மற்றும் பிற பொருள்கள், ஆடைகள் போன்ற துறைகள் வளர்ச்சி காணும். இந்த மாதம் முதலீடுகளுக்கு ஏற்ற மாதம் அல்ல. எனவே முதலீடு செய்யும் திட்டம் இருந்தால் அதனை தள்ளி போடணும். பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளுடனான பரிவர்த்தனைகள் மூலம் சிக்கல்களை எதிர்கொள்ள வாய்ப்புகள் உள்ளன. எனவே பண பரிவர்த்தனையின் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேணும் மற்றும் இழப்பை தவிர்க்க யாரையும் நம்ப வேண்டாம். அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். கழுத்து, தொண்டை, தோள்பட்டை மற்றும் விரல்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த ஜூன் மாதம் ஒரு ஆதரவான மாதமாகும். தூக்கம் பாதிக்கப்படலாம். உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவர்களின் அறிவுரைகளை பின்பற்றணும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மாணவர்கள். கல்வியில் முன்னேற்றம் காண இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். என்றாலும் இந்த மாதம் நண்பர்களுடன் வெளியில் செல்வது அல்லது சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேணும். விளையாடும் போது முகத்தில் அடிபட வாய்ப்புள்ளது. இதனால் படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படலாம். எனவே பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையுடன் செயல்படணும். படிப்பில் கவனம் செலுத்தணும். நீண்ட பயணங்கள் மற்றும் இடமாற்றத்தை தவிர்ப்பதன் மூலம் கல்வியில் வளர்ச்சி காணலாம். உங்கள் திட்டங்கள் மற்றும் முடிவுகளை தவறாக போகலாம். அதன் காரணமாக உங்கள் பெற்றோருக்கு நிதி இழப்பு ஏற்படலாம். கல்வியில் சிறந்து விளங்க ஹயக்கிரீவர் பூஜை செய்யுங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது சுபதேதின்னா என்னென்னு பார்க்கும்பொழுது 3, 4, 5, 6, 15, 16, 19, 20, 21, 26, 27, 30. அடுத்தது அசுப தேதிகள்னால் என்னென்னு பார்க்கும்பொழுது 7, 8, 9, 12, 13, 14, 22, 23, 24, 25. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஜூன் மாத ராசி பலன்களில் மகர ராசி பற்றி தான் நாம் பார்த்தோம்.